السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اللهم إني أسألك حبك وحب من يحبك وحب عمل يقربني إلى حبك، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ் தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. வயசளித்த ஆயுளை குறைவற்ற செல்வத்தை கண்டு அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. மௌத்துக்கு முன்பாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி நல்ல மனிதனாக வாழ்ந்து கலிமா சொல்லி மரணிக்கும் பாக்கியத்தை நமக்கும் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. சகமிக்க சாலிஹீன்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு ஆயத்திலே இவ்வாறு பேசுகிறார்: மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. மூமினான ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சாலிகான அமல்களை யார் செய்வார்களோ அவர்களுக்கு உலகத்தில் நாம் ஹயாத்தன் தய்யிபா, மனமான வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறார். சாலிகான அமல் செய்யக்கூடிய மக்களுக்கு, நல்லவனாக வாழக்கூடிய மனிதனுக்கு மனமான வாழ்க்கையை தருவதாக அல்லாஹ் சொல்கிறானே. மனமான வாழ்க்கை என்றால் என்ன என்ற இந்த வார்த்தைக்கு அல்லாமா குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் தங்களுடைய குர்துபி என்ற தஃசீருக்காக 5 விளக்கங்களை தருகிறார்கள். அவற்றிலே 3 விஷயங்களை மட்டுமே இங்கே நான் சொல்கிறேன். முதலாவது விளக்கம், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சாலிகான அமல்களை செய்யக்கூடிய மக்களுக்கு நாம் மனமான வாழ்க்கையை கொடுப்போம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர்களுக்கு நாம் சொர்க்கத்தை கொடுப்போம். சாலிகான அமல் செய்யக்கூடிய மக்களுக்கு நாம் சொர்க்கத்தை கொடுப்போம். இது ஒரு விளக்கம். இரண்டாவது விளக்கம், சாலிகான அமல்களை செய்யக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நாமே நிறைவேற்றி கொடுப்போம். யாரிடத்திலும் தேவையாகாமல் அவர்களை நாம் பாதுகாப்போம். சாலிகான அமல்களை ஒரு மனிதன் செய்தால் அவனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நான் கொடுப்பேன். யாருக்கு முன்னால் போய் வாயை திறந்து யாருக்கும் கேட்கக்கூடிய ஒரு கேவலமான சூழ்நிலையை சாலிகான அமல்களை செய்யக்கூடிய மனிதனுக்கு நான் ஏற்படுத்த மாட்டேன். இரண்டாவது விளக்கம். மூன்றாவது விளக்கம், அல் மாரிஃபத்து பில்லாஹ், சாலிகான அமல்களை செய்யக்கூடிய மனிதனுக்கு நான் ஆன்மீக கல்வி ஞானத்தை கொடுப்பேன், இறை நேசத்தை கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே பேசுகிறார். நண்பர்களே, அந்த ஆன்மீகத்தை நாம் அடைகின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அன்பை நாம் பெற முடியும். அந்த ஆன்மீகத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். புரிந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் இறை நேசத்தை அடைய விரும்புகிறார்களோ அவர்கள் கவனமாக கேளுங்கள். முதலாவது செய்தி, அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறார், இறை நேசர்கள் யார்? அவர்களுடைய ஈமான் முழுமையாக இருக்கும்.
ஈமான் முழுமையாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஒகானி எத்தப்பூன் அல்லாஹ்வை பயந்து பாவம் செய்யாமல் தக்வாவோடு வாழ வேண்டும். முழுமையான ஈமானை அடைவது, இறை அச்சத்தோடு வாழ்வது. மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது. அந்த நேசத்திற்கு அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்வது. இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெறுவதற்கு தேவையான விஷயங்கள். நான்காவதாக ஹதீஸ் ஷரீஃபில் நாம் பார்க்கிறோம், அருமை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஹப்புல் கலாமி இலல்லாஹ் மா இஸ்தஃபாஹுல்லாஹு லி மலாயிகத்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. வார்த்தைகளிலே அல்லாஹ்வுக்கு மிக மிக பிரியமான வார்த்தை என்ன தெரியுமா? எந்த வார்த்தையை, எந்த கலிமாவை, எந்த தஸ்பீகை மலக்குமார்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தேர்வு செய்தானோ அந்த தஸ்பீஹ் தான் அல்லாஹ்வுடைய கலாம்களிலே, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலே ஆக சிறந்த வார்த்தை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வார்த்தை தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இறைநேசத்தை அடைய விரும்புகிற, இறை நேசனாக வாழ்க்கையிலே உயர ஆசைப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு தஸ்பீஹ் தான், ஒரு திக்ரு தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இந்த திக்ரை அதிகமாக யார் செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய நேசத்தை பரிசாக அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். ஒரு நாள் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்த பொழுது ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஜிப்ரீலே, நாம் ஓதுகிறோமே சுபஹான ரப்பியல் ஆலா, தொழுகையிலே ஓதக்கூடிய ஒரு தஸ்பீஹ், சுபஹான ரப்பியல் ஆலா என்ற இந்த தஸ்பீஹினுடைய நன்மை என்ன என்பதாக ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்ட பொழுது வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தஸ்பீஹுக்கு நிறைய நன்மைகள் இருப்பதாக சொன்னார்கள். அவற்றிலே முக்கியமான 3 விஷயங்கள். ஒரு அடியான் சுபஹான ரப்பியல் ஆலா என்ற இந்த திக்ரை ஒரு அடியான் செய்து விட்டால் 3 வாக்கியங்களை அல்லாஹ் தஆலா தருகிறார். ஒரு அடியான் இந்த தஸ்பீகை செய்த உடனே மலக்குமார்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இஷ்ஹது யா மலாயிகதி, வானவர்களே, மலக்குமார்களே, நீங்கள் சாட்சியாக இருங்கள், அன்னி கத் கஃபர்து லஹு, இந்த திக்ரை செய்த அடியானை நான் மன்னித்து விட்டேன். என்ன திக்ருங்க? சுபஹான ரப்பியல் ஆலா. இந்த திக்ரை நாம செஞ்ச உடனே நமக்கு கிடைக்கிற முதல் சிறப்பு, நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். முதலாவது சிறப்பு. இரண்டாவதாக ஃபைதா மாத ஜாரஹு மீகாயில் குல்ல யௌமின், இந்த திக்ரை செய்த அடியான் சுபஹான ரப்பியல் ஆலா இந்த திக்ரை நாள்தோறும் வளமையாக அதிகமாக ஓதி வந்த அந்த அடியான் ஒஃபாத்தாகிவிட்டால், மூத்தாகிவிட்டால், மக்கள் அவனை கபரஸ்தானிலே அடக்கம் செய்த பிறகு வானவர் கோமான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற மலக்கு அந்த அடியானுடைய கபரை ஜியாரத்து செய்வதற்காக வருவார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு மலக்குமார்களிலே ஆக சிறந்த மலக்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜியாரத்து இந்த அடியானுக்கு கிடைக்கிறது. மூன்றாவதாக நாளைக்கு மறுமையிலே மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த அடியானை யாரெல்லாம் இந்த திக்ரை செய்தார்களோ, இந்த தஸ்பீகை யாரெல்லாம் ஓதினார்களோ அந்த லட்சக்கணக்கான அடியார்களை மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரெக்கையிலே தூக்கி சுமந்து கொண்டு சொர்க்கத்தை நோக்கி பரப்பார்களா. இந்த திக்ரை ஓதிய மக்களுக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாடத்திலே நடக்க வேண்டிய தேவை இருக்காது, அந்த பாடத்தையே தொட வேண்டிய அவசியம் இருக்காது. யாருக்கு? சுபஹான ரப்பியல் ஆலா இந்த திக்ரை யாரு ஓதினார்களோ அவர்களுக்கு. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த தஸ்பீகை ஓதிய மக்களை எல்லாம் தன்னுடைய ரெக்கையிலே சுமந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்திவிட்டு அவர்கள் சொல்வார்களாம், யா அல்லாஹ், இந்த மக்களுக்காக வேண்டி நான் சிபாரிசு செய்கிறேன், இவர்களுக்கெல்லாம் நீ சொர்க்கத்தை கொடு. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஃபதஹபு பிஹி இலல் ஜன்னா, இந்த திக்ரை ஓதிய எல்லா மக்களையும் நீங்கள்
சொர்க்கத்தில் கொண்டு சேர்த்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம். அதற்கு பிறகு இந்த திக்ரை ஓதிய மக்கள் சொர்க்கம் போவதாக ஹதீஸ் ஷரீஃபில் நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, அல்லாஹ்வுடைய நேசத்தை யாரெல்லாம் பெற விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவையான இன்னொரு விஷயம் என்பது பெற்றோர்களுடைய அன்பை பெறுவது, வாப்பா அம்மாவுடைய திருப்தியை பெறுவது. நாம் ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்கிறோம். அருமை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பிலர் ரப்பி பிறல் வாலிதைனி. அல்லாஹ்வுடைய பொருத்தம் வாப்பா உம்மாவுடைய பொருத்தத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வின் அன்பு தந்தையின் அன்பிலே இருக்கிறது. அல்லாஹ்வின் அன்பு தாயின் அன்பிலே இருக்கிறது. தாயின் அன்பை பெறாதவனுக்கு அல்லாஹ்வின் அன்பு கிடைக்காது. தந்தையினுடைய அன்பை பெறாதவனுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காது என்று இந்த ஹதீஸ் சொல்வதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அவுலியாக்களிலே ஒவ்வொரு அவுலியாவுக்கும் ஒவ்வொரு இறைநேசருக்கும் ஒவ்வொரு அமலை கொண்டு தன்னுடைய நட்பையும் அன்பையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தார். ஒரு மிகச்சிறந்த மகான் அல்லாமா அபு யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மஹுல்லாஹ், அபு யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சுய வரலாறை சொல்லுகிறார்கள். தனக்கு எப்படி அல்லாஹ்வின் அன்பு கிடைத்தது என்பதை சொல்லும் பொழுது அல்லாமா பிஸ்தாமி ரஹ்மஹுல்லாஹ் சொன்னாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு நேரத்தில் என்னோட தாயார் என்னுடைய அம்மா குடிப்பதற்காக தண்ணீர் கேட்டாங்க. அந்த காலத்தை எல்லாம் வீட்டில் குடிப்பதற்கான தண்ணீர் இருக்காது. தண்ணீர் வேண்டுமானால் வீட்டுக்கு வெளியே கிணத்துல ஆற்றுல போய்ட்டு தண்ணி எடுக்கணும். ராத்திரி நேரம் எங்க அம்மா குடிக்க தண்ணி கேட்டாங்க, வீட்டில் தண்ணி இல்லை. என்னுடைய தாயாருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி அந்த சின்ன வயசுல அம்மா குடிக்க தண்ணி கேட்டாங்களே என்பதற்காக வேண்டி தண்ணீர் பாத்திரத்தை தூக்கி கொண்டு இருட்டையும் கண்டு கவலைப்படாமல், எந்த ராத்திரிக்கு பயப்படாமல், எந்த சேட்டைக்கும் அஞ்சாமல் தாயினுடைய தண்ணீரை தீர்க்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி தண்ணீர் பாத்திரத்தை சுமந்து கொண்டு ஆற்றுக்கு போனேன். அல்லாமா பிஸ்தாமி ரஹ்மஹுல்லாஹ் சொன்னான், ஆற்றில போய் தாயார் குடிப்பதற்காக தண்ணீரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தேன். நாம எங்க அம்மா தூங்கிட்டாங்க, தண்ணி கேட்டாங்கல்ல, ஆற்றுல போய் தண்ணி எடுத்துட்டு வரத்துக்குள்ள எங்க அம்மா தூங்கிட்டாங்க. அம்மா தூங்கின பிறகு ஒரு பொதுவான வயசான ஆட்களுக்கு தூக்கம் வர்றது ரொம்ப கஷ்டம். தூக்கத்தை கெடுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி எங்க அம்மாவை நான் எழுப்பலை. அதற்காக வேண்டி நானும் தூங்கலை. எங்க அம்மா எழுந்திருச்ச உடனே தண்ணியை கொடுக்கணும், தாயாருடைய தாகத்தை தீர்க்கணும் என்பதற்காக வேண்டி நான் தண்ணீரை சுமந்து கொண்டு என் தாயாரின் அருகிலே இரவெல்லாம் நின்று கொண்டே இருந்தேன். இப்படி ஒரு மகனை பார்க்க முடியுமா இந்த காலத்திலே? நம்முடைய தாயார் நம்மை வளர்க்கும் பொழுது நாம் தூங்கிய பிறகுதான் தாயார் தூங்குவாள். எத்தனை பிள்ளைகள் தாயாருக்கு பின்னால் இன்றைக்கு உறங்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் காட்டுங்கள் பார்க்கலாம். அன்பர்களே, என் தாயார் விரிக்கும் வரையிலும் தண்ணீரை சுமந்து கொண்டே நின்றேன். என் தாயார் விழிச்சுட்டாங்க. இப்போ நாவல் துகா தாயார் கல்வெளித்த பிறகு அவங்களுக்காக வேண்டி நான் எடுத்து வந்த அந்த தண்ணீரை நான் குடித்தேன். எங்கள் தாயார் தண்ணி வாங்கி குடித்தாங்க. குடிச்சிட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் என் பிள்ளை இரவு நேரத்திலே எனக்காக தண்ணீரை கொண்டு வந்து இரவெல்லாம் நான் கண்விழிக்கும் வரையிலும் எனக்கு அருகிலேயே காத்து நின்று எனக்கு தண்ணீர் தாகத்தை தீர்த்து வைத்தானே, யா அல்லாஹ் என் பிள்ளையை நீ அவுலியாவாக ஆக்கு, என் பிள்ளையை இறைநேசராக நீ ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று என் தாயார் கேட்ட துவாவை கொண்டு தான் நான் அவுலியாக ஆனேன் என்று சொல்கிறார்கள் அல்லாமா அபு யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். இவர்களே, அல்லாமா அபுல் ஃபரஹுல் ஹமதானி சொல்றாங்க. அபுல் ஃபரஹுல் ஹமதானி அவர்கள் ஈராக்கிலே உள்ள பஸ்ரா தேசத்திலே உள்ள ஒரு ஜும்மா பள்ளிவாசலுக்கு அல்லாமா அபுல் ஃபரஹுல் ஹமதானி போகிறார்கள். அந்த ஜும்மா பள்ளியில பகல் வேளையிலே ஒரு வாலிபர் கீழே குனிந்து கொண்டு அமர்ந்து கீழே குனிந்து கொண்டு ஏதோ ஒரு பேப்பரில் ஏதோ சில விஷயங்களை எழுதி கொண்டிருந்தார் ஒரு வாலிபர். அல்லாமா அபுல் ஃபரஹுல் ஹமதானி அந்த வாலிபர்கிட்ட கேட்டாங்க, தம்பி என்ன எழுதுறீங்க என்று கேட்டாங்க. அந்த வாலிபர் சொன்ன செய்திதான் ஆச்சரியமானது. அஸ்மாஹல் முஹிப்பீன்,
உலகத்தில் வாழக்கூடிய அவுலியாக்களுடைய பேர்களை எல்லாம் இந்த பேப்பரிலே நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று இந்த வாலிபர் சொன்னார். அல்லாம அபுல் ஃபரஹ் ஹமதானிக்கு ஆச்சரியமா இருந்தது. உலகத்தில் வாழக்கூடிய எல்லா அவுலியாக்களுடைய பேரும் அந்த வாலிபருக்கு தெரிகிறது என்று சொன்னால் அந்த வாலிபர் எவ்வளவு பெரிய அவுலியாவாக இருந்திருக்கிறது. அப்பொழுது அல்லாமா ஹமதான் ரஹ்மத்துல்லா சொன்னாங்களாம், என்னுடைய பேரையும் அந்த அவுலியாக்கள் கூட்டத்தில் சேர்த்து எழுதுங்களேன், என் பேரை சேர்த்து கொள்ளுங்களேன் என்பதாக அல்லாமா அபுல் ஃபரஹ் ஹமதான் சொன்ன பொழுது அந்த வாலிபர் பெரிய அவுலியா. அவரு சற்று நேரம் மேலே பார்த்தாராம், சற்று நேரம் மேலே பார்த்தார், சற்று நேரம் கீழே பார்த்தார். மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு அந்த வாலிபர் சொன்னார், அவுலியாக்களுடைய பேரு பட்டியல் அல்லாவிடத்திலும் இருக்கிறது, அந்த பட்டியலையும் பார்த்து விட்டேன். அந்த அவுலியாக்களுடைய பேரு பட்டியல் என்னிடத்திலும் உண்டு, அதிலும் நான் பார்த்து விட்டேன். அவுலியாக்கள் கூட்டத்தில் உங்க பேர் இல்லை என்பதாக அந்த வாலிபர் சொன்னார். அதை கேட்டு அல்லாமா அபுல் ஃபரஹ் ஹமதானி அழுது கண்ணீர் சிந்தினார்களாம். பிறகு அவங்க சொன்னாங்களாம், தம்பி சொன்னாங்களாம், அவுலியாக்கள் பேரில் என்னுடைய பேரை இல்லாட்டாலும் கூட உக்குதுபனி தீமன் யுஹிப்புல் முஹிப்பி, அவுலியாக்களை பிரியப்படக்கூடிய மக்களாக நான் இருக்கிறேன். அவுலியாக்களை பிரியப்படக்கூடிய மக்களில் ஒருவனாக நான் இருப்பது உண்மை. நான் அவுலியாவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவுலியாக்களை பிரியப்படுவது நிஜம், உண்மை. எனவே அவுலியாக்களை பிரியப்படக்கூடிய மக்கள் கூட்டத்திலேயாவது என் பெயரை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாமா அபுல் ஃபரஹ் ஹமதானி சொல்கிறார்கள். அத்தோடு அந்த நிகழ்ச்சி முடிகிறது. அல்லாமா அபுல் ஃபரஹ் ஹமதானி சொல்றாங்க, அன்னைக்கு ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே எனக்கு ஒரு அசரீரி சப்தம் கேட்டது. இந்த கனவிலே எனக்கு ஒரு அசரீரி சப்தம் கேட்டது. யா அபுல் ஃபரஹ் கத் கஃபரல்லாஹு லக துனூபக, அபுல் ஃபரஹே, அல்லாஹ் தஆலா உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டான். எதனால மன்னிச்சான்? பிகௌலிக, நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்களே, அவுலியாக்களை நான் நேசிக்கிறேன், அவுலியாக்களை நான் பிரியப்படுகிறேன் என்று ஒரு வார்த்தையை சொன்னீங்களே, அவுலியாவை பிரியப்படுவதால் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையால் உங்கள் பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தான் என்று அவங்களுக்கு அசரீரி சட்டத்திலே சொல்லப்பட்டதாக நாம் வரலாற்றை பார்க்கிறோம். நண்பர்களே, அவுலியாக்களை நேசிப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அவுலியாக்களை பிரியப்படுவது பாக்கியமானது. அவுலியாக்களை நேசிப்பது மகத்தானது. அவுலியாக்களை யார் பிரியப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பிரியத்திற்கு பரிசாக தன்னுடைய மன்னிப்பை வழங்குகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு துணைக்கு இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன், அந்த செய்திகளை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கும் இறை நேசத்தை நாம் அடைவதற்கும் அவுலியாக்களை நேசித்தால் மட்டும் போதாது. அதே ஷரீஃபிலே வரலாற்றிலே இப்னு கஸீர் என்ற தஃசீர் கிதாபில் அழகான ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். நபியுல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கடைசி காலத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, இலாஹி குன் லி சுலைமான் கமா குன்தலி, யா அல்லாஹ் நீ என்னை நபியாக ஆக்கினாய், நீ என்னை நேசித்தாய், நீ எனக்கு உதவி செய்தாய், நீ எனக்கு நெருக்கமாக இருந்தாய். யா அல்லாஹ் நீ என்னை எப்படி நேசித்தாயோ, எனக்கு எப்படி நெருக்கமாக இருந்தாயோ, நீ எனக்கு எப்படி எல்லாம் உதவி செய்தாயோ, அதே போல என்னுடைய மகனார் சுலைமானுக்கும் நீ உதவி செய்ய வேண்டும். என்னை நேசித்ததை போல என் மகனார் சுலைமானையும் நீ நேசிக்க வேண்டும். என்னோடு நெருக்கமாய் இருந்ததை போல என் மகனார் சுலைமானோடும் நீ நெருக்கமாய் இருக்க வேண்டும் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு பதிலை சொன்னார். தாவூதே, சுலைமான் உங்கள் நபியாக உங்களுடைய மகனாக இருப்பது மட்டும் போதாது, நீங்கள் நபியாக இருப்பதால், நபியாக இருக்கிற உங்களுக்கு மகனாக அவர் இருப்பதால் என்னுடைய அன்பெல்லாம் கிடைத்து விடாது, என்னுடைய நெருக்கமெல்லாம் கிடைத்து விடாது. நீங்க செஞ்ச எல்லா அமலையும் எப்பூனு லி கமா குன்தலி அக்கூனு லஹு கமா குன்து லக, உங்களை நான் நேசித்ததை போல அவரையும் நேசிக்க வேண்டுமானால், உங்களுக்கு உதவி செஞ்சதை போல அவருக்கும் நான் உதவி செய்ய வேண்டுமானால், நீங்க எப்படி அமல் செஞ்சீங்களோ அந்த எல்லா அமல்களையும் அவரும் செய்யணும்.
நீங்க செஞ்ச அமல அவர் செஞ்சாம, நீங்க பயந்த மாதிரி அவர் பயப்படாம, நீங்க தொழுத மாதிரி அவர் தொழாம, நீங்க அமல் செஞ்ச மாதிரி அவர் அமல் செய்யாம, உங்கள் மகன் என்பதற்காக மட்டுமே அவரை நான் நேசிக்க முடியாது. என் நேசத்தை பெறுவதற்கு அமல்கள் வேண்டும், தக்வா வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா அழுத்தமாக சொன்ன செய்தியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை யாரெல்லாம் பெற விரும்புகிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய இன்னொரு குணம் என்னவென்றால், யாரையும் தவறாக பேசக்கூடாது, யாரையை பற்றி தப்பாக நினைக்க கூட கூடாது. ஹதீஸ் ஷரீஃபில் நான் பார்க்கிறோம், ஹஸ்பு இம்ரியின் மின ஷர்ரி ஐ யாகிர அகாஹுல் முஸ்லிம். ஒரு மனிதன் கெட்டவன் என்பதற்கு வேறு ஒன்றும் வேண்டாமா, சகோதர முஸ்லிமை பற்றி தவறாக நினைப்பதே அவன் பாதியா இருப்பதற்கு போதுமானது என்பதாக சொல்லியிருக்கான். எனவே இந்த முஸ்லிம் சகோதர முஸ்லிமை பற்றி தவறாக நினைப்பார், அடுத்த ஆளை பற்றி தப்பா நினைச்சாலே அவர் பாதியா போயிருவார். தப்பா பேசுறது இல்ல, ஒரு ஆளு இன்னொரு ஆளை பற்றி தப்பா நினைச்சிட்டாலே பாதியா போயிருவாராம். தப்பா நினைச்சாலே பாதின்னு சொன்னா, நினைச்சபடி புறம் பேசிட்டா எப்படி அவர் பாதியா ஆகாமல் இருப்பாரு, போர் சொன்னவர் எப்படி பாதியா ஆகாமல் இருப்பார்? அன்பர்களே, ஆக சகோதர முஸ்லிமை தவறாக நினைப்பவன் பாதி, சகோதர முஸ்லிமை பற்றி புறம் பேசக்கூடியவன் பாதி, சகோதர முஸ்லிமை பற்றி கோல் பேசக்கூடியவன் பாதி, சகோதர முஸ்லிமை பற்றி இட்டுக்கத்தை பேசக்கூடியவன் பாதி. இப்படிப்பட்ட பாதிக்கு இறை நேசம் கிடைக்காது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நண்பர்களே, அல்லாமா முஹம்மது இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அவங்க அழகான ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். அப்துல்லா இப்னு முஹம்மது அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, பிமாதா என்னாலுல் அப்துல் மஹப்பத்தை, ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் எதை கொண்டு கிடைக்கும்? ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய நேசம் ஒரு அடியானுக்கு எதை கொண்டு கிடைக்கும் என்று கேட்ட பொழுது, மிகப்பெரிய இறை நேசராக வாழ்ந்த அப்துல்லா இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் இரண்டு விளக்கத்தை சொன்னார். அந்த இரண்டு விளக்கம் எதற்குங்க? யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு விளக்கத்தை சொன்னார். அல்லாஹ்வுடைய நேசத்தை நீங்கள் பெற விரும்பினால் பி முவாலாத்தி அவுலியா இல்லா, அவுலியாக்களை நேசிக்கணும். அவுலியாக்களை நேசிக்காதவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காது. அவுலியாக்களை நேசிக்காதவர் அவுலியாவாக ஆக முடியாது. அவுலியாக்களை பற்றி தப்பாக பேசக்கூடியவர் அவுலியாவாக ஆக முடியாது. அவுலியாக்களை குறை சொல்லக்கூடியவர் அவுலியாவாக ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் பி முபாலாத்தி அவுலியா இல்லா, அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை நேசிக்கணும். அத்தோடு அவங்க விடலை, அத்தோடு அவர் விடவில்லை. அதற்கு அடுத்ததா இன்னொன்று சொன்னாங்க, முஆதாத்தி அழகா இல்லா, அல்லாஹ்வுடைய விரோதிகளை பகைக்கணும். ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டுமானால் அவுலியாக்களை நேசிப்பதை போல அல்லாஹ்வுடைய பகைவர்களை பகைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விரோதிகளை நாம் விரோதம் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய விரோதிகள் யாரு? எல்லா பாவங்களும் அல்லாஹ்வுடைய விரோதிகள் தான், எல்லா தீமைகளும் அல்லாஹ்வுடைய பகைவர்கள் தான். ஆக யார் அல்லாஹ்வுடைய விரோதிகளை விரோதம் கொள்ளவில்லையோ அவருக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது. பாவம் செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய விரோதிகளை பகைப்பது. அல்லாஹ்வுடைய விரோதினா யாருங்க? ஷைத்தான். ஷைத்தானை பகைப்பது. ஷைத்தானை பகைப்பது என்று சொன்னால் ஹராமான காரியத்தை செய்யாமல் இருப்பது. ஹராமான காரியத்தை செய்யக்கூடியவனுக்கு இறை நேசம் கிடைக்காது. மனோ இச்சையின்படி யார் வாழுகிறானோ அவனுக்கு இறை நேசம் கிடைக்காது. மார்க்கத்தில் தடுக்கப்பட்டவைகளை யார் செய்கிறானோ அவனுக்கு இறை நேசம் கிடைக்காது. ஆக அல்லாஹ்வுடைய அன்பு கிடைப்பதற்கு இரண்டு காரியத்தை செய்யணும். நம்மகிட்ட ஒன்று இருக்குது. முதலாவது விஷயம் அவுலியாக்களை நேசிக்கணும். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய விரோதிகளை பகைக்கணும். அல்லாஹ்வுடைய விரோதிகளை பகைக்காமல் அவர்களோடு நாம் உறவாடி விட்டு அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு மகத்தான பாக்கியத்தை, அல்லாஹ்வுடைய நேசத்தை அல்லாஹ் யாருக்கு தருகிறான்? நற்குணங்கள் யாருக்கு இருக்குமோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். எல்லாரும் பிரியப்படுற மாதிரி பேசுறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். எல்லாரும் பிரியப்படுற மாதிரி பழகக்கூடியவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும்.
எல்லாரும் நெருங்கி வர மாதிரி பழகக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். நற்குணத்தை யாரு பெறவில்லையோ அவருக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்ததே இல்லை என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட ஒரு பெரிய நபி துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம். துல்கிஃபில் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்பட்ட ஒரு நபி துல்கிஃபில். குர்ஆன்ல 17வது ஜுஸ்ல இந்த நபியினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துல்கிஃபில் என்ற இந்த நபி எப்படி நபியாக ஆனார், அவருக்கு நபி பதவி எப்படி கிடைத்தது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கும் பொழுது, முற்காலத்தில் ஒரு நபி வாழ்ந்தார். முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு நபி, அந்த நபி தன்னுடைய கடைசி காலத்தை தன்னுடைய சமுதாய மக்களை எல்லாம் கூட்டினார். முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு நபி தன்னுடைய கடைசி காலத்தை தன்னுடைய சமுதாய மக்களை எல்லாம் கூட்டினார். சமுதாய மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு அந்த நபி கேட்டார், ஒரு விஷயத்தை நீங்கள் எனக்கு பொறுப்பெடுக்க வேண்டும். நான் ஒரு விஷயத்தை சொல்வேன், அந்த விஷயத்தை பொறுப்பேற்று சொன்னபடி அந்த வாக்கையை காப்பாற்ற வேண்டும். அப்படி யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் 2 பாக்கியத்தை கொடுப்பான். மக்கள் கேட்டாங்க, என்ன விஷயத்துக்கு பொறுப்பெடுக்கணும்? அந்த நபி சொன்னாங்க, வாழும் காலம் எல்லாம் கோபப்படாமல் வாழ்வேன், வாழ்ற காலமெல்லாம் கோபப்படாமல் வாழ்வு என்று உங்களால் வாக்குறுதி தர முடியுமா, அதற்கு பொறுப்பேற்க முடியுமா என்று மக்களை பார்த்து நபி கேட்கிறான். ஒரு ஆள் கூட எழுந்திருக்கலாங்க, வாழ்ற காலம் எல்லாம் கோபப்படவே கூடாது. யார் இன்னத்தை செஞ்சாலும், யார் இன்னத்தை பேசினாலும், யார் இன்னத்தை பண்ணினாலும் கோபப்படவே கூடாது. கோபப்படாமல் வாழ்வதாக பொறுப்பேற்க முடியுமா? அப்படி பொறுப்பேற்கக்கூடிய மக்களுக்கு பொறுப்பேற்று அந்த பொறுப்பை காப்பாற்றும் அடியானுக்கு 2 பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அந்த நபி சொன்னான், முதலாவது பாக்கியம், இப்போது இந்த சமுதாயத்துக்கு நான் நபியா இருக்கிறேன். யாரு வாழ்க்கையில சொன்ன மாதிரி கோபப்படாம பொறுமையாக வாழ்வாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற முதல் பாக்கியம், எனக்கு பிறகு இந்த சமுதாயத்தினுடைய இறை தூதராக அவர் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்படுவார். எவ்வளவு பெரிய. 2வது பாக்கியம், நாளைக்கு மறுமையில என்னோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கும். யார் தயாரும் கேட்டான், யாருமே எழுந்திருக்கல. நாளைக்கு நான் கோபப்பட மாட்டேன் என்று என்னால் இன்னைக்கு சொல்ல முடியாது. நாளைக்கு நான் கோபப்படுவேனா இல்லை எப்படி தெரியும்? நாளைக்கு நான் யாரை சந்திக்கிறேன், யார்கிட்ட பழகிறேன், யார் என்ன பேசுதான், யார் என்ன பண்றான். கோபப்படுவேனா மாட்டினா என்பதை அந்த நேரம் தான், அந்த சம்பவம் தான் தீர்மானிக்குமே தவிர முன்கூட்டியெல்லாம் கோபப்பட மாட்டேன் என்று வாக்குறுதியெல்லாம் கொடுக்க முடியாது. யாருமே எழுந்திருக்கல. ஒரே ஒரு வாலிபர் மட்டும் இழந்து மீண்டும் மீண்டும் சொன்னார், ஆனா ஊசி பிஹி, அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், காலமெல்லாம் கோபப்படாமல் வாழ்வில் என்று அந்த வாலிபர் சொன்னார். சொன்னதை போன்று அந்த வாலிபர் காலமெல்லாம் கோபப்படாமல் வாழ்ந்தார், சண்டை போடாமல் வாழ்ந்தார், உறவை முறிக்காமல் வாழ்ந்தார், யாரின் மீதும் எந்த விரோதமும் கொள்ளாமல் வாழ்ந்தார். அவருடைய சகிப்புத்தன்மையின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த வாலிபரை அந்த சமுதாயத்தினுடைய அந்த நபி மௌத்தான பிறகு அந்த சமுதாயத்தினுடைய அடுத்த நபியாக அல்லாஹ் தஆலா அந்த வாலிபரை ஆக்கிவிட்டான். நற்குணத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய நபியா ஆகக்கூடிய பாக்கியம் அந்த வாலிபருக்கு கிடைத்தது. அன்பர்களே, அந்த வாலிபர் தான் துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபி. நற்குணத்தால் இறைவனுடைய தூதராக ஆகக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. நபியினுடைய வருகையோடு, நம்முடைய நபி ரசூலுல்லாஹ்வுடைய வருகையோடு நபித்துவம் முடிந்து விட்டது. இனிமேல் நற்குணத்தோடு வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய பரிசு இறை நேசத்தை அல்லாஹ் தஆலா பரிசாக தருகிறான். இறுதியாக நான் ஒரு ஆயத்தை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். அன்பர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் ஒரு ஆயத்தில் சொல்றான், உலகத்தில் ரசூலுல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோம், சஹாபாக்களை நேசிக்கிறோம், பகதாத்தில் வாழ்ந்த மொய்லி ஆண்டவர் கௌச நாயத்தை நேசிக்கிறோம், அஜ்மீரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஷாஜா நாயத்தை நேசிக்கிறோம், பாசி பண்டத்தில் அடக்கமாக இருக்கிற இமாம் முஹம்மது வலியுல்லாஹ்வை நேசிக்கிறோம். நமக்கு ஆச்சரியம், ரசூலுல்லாஹ் நம்ம பார்க்கல, எப்படி பார்க்க வந்துச்சு? சஹாபாக்களை பார்க்கல, கௌச நாயகத்தை பார்க்கல, ஷாஜா நாயகத்தை பார்க்கல, இமாம் முஹம்மது வலியுல்லாஹ்வை பார்க்கல. பார்க்காத அந்த மக்கள் மீது எப்படி நம்முடைய உள்ளத்துல பாசம் உண்டு? ஒரு ஆள் மேல பாசம் வர வேண்டுமானால் பார்த்திருக்க வேண்டும், பழகி இருக்க வேண்டும். பார்க்காத பழகாத அந்த மக்கள் மீது பாசம் வந்தது எப்படி? அந்த பாசத்தை போட்டது யாரு? நாமளா பிரியப்பட்டு அந்த பாசத்தை போடல, வாப்பாவும் அந்த பாசத்தை போடல. பார்க்காத பழகாத நபியின் மீது, சஹாபா
குத்துபாக்கள் மீது, அவுலியாக்கள் மீது எங்கோ பிறந்து எங்கோ வாழ்ந்து எங்கோ மறைந்த அந்த மகான்கள் மீது நம்முடைய பிரியத்தை போட்டது அல்லாஹ் தஆலா போட்டான். எதனால போட்டான்? அதையும் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னல்லதீன ஆமனு வ ஆமிலு ஸாலிஹாத் என்ற ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஈமான் கொண்டு சாலிகான் அமல்களை யாரெல்லாம் செய்வார்களோ அவர்களுடைய பாசத்தை மக்கள் உள்ளத்தில் நான் போடுவேன். அந்த அவுலியாக்கள் ஈமான்ல ஒழுங்காக இருந்தாங்க, சாலிகான அமல்கள் அனைத்தையும் செஞ்சாங்க. அவங்க செஞ்ச சாலிகான அமல்களை கொண்டு தான் நம்முடைய உள்ளத்திலே அந்த அவுலியாக்கள் மீது அல்லாஹ் தஆலா பாசத்தை போட்டிருக்கிறாங்க. நமக்கு பின்னால் வாழக்கூடிய மக்களும் நம்மை நேசிக்க வேண்டுமானால், நமக்கு பின்னால் வாழக்கூடிய மக்கள் நம்மை நினைத்து வாழ வேண்டுமானால், இந்த அவுலியாக்கள் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்து போயிட்டாங்க. ஈமான்ல ஒழுங்காக இரு, ஒழுங்காக தொழுகையில இரு, அமல்களை சரியாக செய். ஈமான்ல ஒழுங்காக இருந்து அமல்களை சரியாக இருந்து தொழுகையில ஒழுங்காக இருக்கக்கூடிய அந்த அடியானுக்கு மரணத்திற்கு பின்னாலும் கூட மக்களால் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருகிறான். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அவுலியாக்கள் கூட்டத்தில் நம்மை நம்முடைய குடும்பத்தலைவர் அல்லாஹ் தஆலா சேர்க்கப்படுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். رب العالمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.